அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மூன்றாவது கண் மாதிரியான விஷயங்களில் யார் ஈடுபட வேணாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், மூன்றாவது கண் மாதிரியான விஷயங்கள்ல குண்டலினி சக்தியெல்லாம் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எப்போவுமே உங்களுடைய லைஃப் லாங் அது இருக்கும். திரும்ப டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கோ இல்லை குண்டலினி சக்தியினுடைய பவரை குறைச்சிக்கிறதுக்கோ பெரிய அளவில் வழிகள் கிடையாது. ஸோ ஒரு தடவை நீங்கள் அந்த குண்டலினி சக்தியை எழுப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அது ஆக்டிவாக தான் இருக்குமே தவிர ஸ்டாப் ஆகாது. ஸ்பிரிச்சுவல் மாதிரியான விஷயங்கள் எல்லோருக்கும் உள்ள விஷயங்கள் கிடையாது. உங்களுக்கு உண்மையாகவே அந்த ஆன்மீக தேடல் இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த குண்டலினி விஷயங்கள் ஆக்டிவ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் எந்த மெடிடேஷன் சென்டரில் போய் கேட்டாலும் சரி, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது, இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்கும் அப்படிலாம் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவே உங்களுக்கு அந்த தேடல் இருந்தது இல்லை உண்மையாகவே அது உங்களுக்கு வேணும்னு நினச்சா மட்டும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் போதும். இல்லை சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரியான விஷயங்களில் பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா நிச்சயமாக பண்ணாதீங்க. அதே மாதிரி குண்டலினி சக்தியை ஓனா ஏதாவது ஒரு வழியில் நான் ஆக்டிவேட் பண்ணுறேன்ற மாதிரியான முயற்சிகளில் ஈடுபடுறவங்களுக்கு அந்த குண்டலினி சக்தி ஏதாவது ஒரு சக்கரால பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி 100% பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் இருக்குன்னு பயப்படுறவங்க நிச்சயமா இந்த குண்டலினி சக்தியை ஆக்டிவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. இன்னும் சிலருக்கு நீங்க ஆழ்ந்த பக்தியில் இருக்கும்போது, கடவுள் நம்பிக்கையில் இருக்கும்போது உங்களுக்கு குண்டலினி ஆக்டிவ் ஆயிருக்கலாம். அது ஆக்டிவ் ஆனது உங்களுடைய முதுகுத்தண்டில் ஏதாவது ஒரு இடத்துல லாக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நிறைய பேர் நான் போட்டிருந்த அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இது குண்டலினியா அப்படின்ற மாதிரி என்கிட்ட டவுட் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா அது குண்டலினி தான். ஆனா அவங்களுக்கே தெரியாது குண்டலினி ஆக்டிவேட் ஆனது என்ன அப்படின்றது தெரியாம உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படின்றத மட்டும் புரிஞ்சுட்டு பல வருஷங்கள் சிலர் கன்ஃபியூஸான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நிறைய கிளாரிட்டி கிடைச்சதா நிறைய பேர் மெயில் பண்ணியிருந்தாங்க, வாட்ஸ்அப்லையும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி ஆழ்ந்த பக்தி நிலையில் இருக்கும்போது கூட உங்களுக்கு இந்த குண்டலினி விஷயங்கள் ஆக்டிவ் ஆகலாம். ஸோ அப்படி ஆக்டிவ் ஆகிறது முழுமையாக ஆக்டிவ் ஆகலை அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இல்லை மன ரீதியான பிரச்சனைகள் கொடுக்கும். ஸோ அப்படி அரைகுறையாக ஆக்டிவ் ஆயிருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் நியர்பை மெடிடேஷன் சென்டரில் போயிட்டு ப்ராப்பராக அது எந்த சக்கராக்கு வேணுமோ அந்த சக்கராக்கு கொண்டு போயிடுங்க. இந்த நார்மலான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க நிச்சயமா இந்த குண்டலினி சக்தியெல்லாம் எழுப்புறதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. நார்மலான வாழ்க்கை அப்படின்னா சாதாரணமாக நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும், நிறைய மூவிஸ் பார்த்துட்டு ஊர் சுற்றிட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு ஒரு சாதாரணமாக ஒரு மனுஷன் எப்படி வாழணும்னு நினைக்கிறானோ அந்த மாதிரியான வாழ்க்கை தான் நான் வாழ விரும்புகிறேன் என்னுடைய வாழ்நாளில் அப்படின்னா சத்தியமாக நீங்கள் இந்த குண்டலினி மாதிரியான விஷயங்களில் ஈடுபடவே படாதீங்க. அப்படி ஈடுபட்டு ஆக்டிவேட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சில வருஷங்களில் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிச்சிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், குண்டலினி ஆக்டிவேட் ஆகிருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு நார்மலான பர்சனாக இருக்க மாட்டீங்க. சாதாரண ஒரு மனிதர்கள் சிந்திக்கக்கூடிய மனநிலையிலிருந்து உங்களுடைய சிந்தனை எல்லாமே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறது, மூவி போகிறது, ஊர் சுற்றுறது, ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கிறது இதுலலாம் இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஆனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை தான் விரும்புவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்க கிட்ட இருந்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு வரலாம். இல்லை நீங்கள் சொல்கிற விஷயங்களை அவங்க சரியாக புரிஞ்சிக்காம போகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. சாதாரணமாக இந்த மாதிரியான வாழ்க்கை தான் நான் வாழணும், ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சுட்டு ஜாலியாக ஊர் சுற்றிட்டு அது மாதிரி வாழ்ந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த குண்டலினி ஆக்டிவேட் பண்ணுறதை பற்றி சிந்திக்கவே வேணாம். எந்த ஒரு மெடிடேஷன் சென்டர்லையும் சரி, நீங்கள் எந்த ஒரு வீடியோவில் பார்த்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு புக்கில் படித்தாலும் சரி, இந்த குண்டலினி சக்தியை பற்றி ஆஹா ஓஹோன்னு தான் போட்டிருப்பாங்களே தவிர அதனால ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸை யாருமே பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய மகான்கிட்ட போய் நீங்கள் அந்த குண்டலினி சக்தியை ஆக்டிவேட் பண்ணாலும் ஆக்டிவேட் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்பராக அந்த பயிற்சிகள் பண்ணலை அப்படின்னா நிச்சயமாக உடல் ரீதியான பிரச்சனை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, போதைப் பொருட்கள் பயன்படுத்துறதெல்லாம் நீங்கள் ஒரு பழக்கமாக வச்சுருக்கீங்க, இல்லைன்னா அதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னா இந்த குண்டலினி ஆக்டிவேட் பண்ணுறதை பற்றி யோசிக்காதீங்க. ஏன்னா குண்டலினி ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய ஒரு சிறிய அளவு மது அப்படின்றது கூட தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருக்கும். அதிகமா டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஒரு நாளையில பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. இந்த சேல்ஸ் ரெப் அப்புறம் இந்த மெடிக்கல் லைன்ல அந்த மாதிரியான ஃபீல்ட்ல சுத்திட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி டிராவல் அதிகமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த குண்டலினி இந்த டைம்ல ஆக்டிவேட் பண்ணாதீங்க. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி டிராவல் பண்றது எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுவீங்க. உங்க ஜாப்ல ஏதாவது சேஞ்ச் நடந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான டிராவல் இல்லாத ஜாப்ல இருக்கும்போது நீங்க இந்த குண்டலினி சக்தியை ஆக்டிவேட் பண்ணுங்க. இந்த மாதிரி அதிகமா டிராவல் பண்றவங்க ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பாடிக்கு தேவையான அந்த ஓய்வு கிடைக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் கொடுக்கலாம். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தான் டவுட் வந்தது. குண்டலினி ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் என்னால நார்மலான ஒரு தாம்பத்திய வாழ்க்கை வாழ முடியுமா, குழந்தை பெற்றுக்க முடியுமா அப்படின்றது. குண்டலினி ஆக்டிவேட் ஆனாலும் தாராளமா குழந்தை பெற்றுக்கலாம், தாம்பத்திய வாழ்க்கையிலும்
ஈடுபடலாம். ஆனால் சில வருடங்கள்னா குறைஞ்சது ஒரு 15-20 வருடங்கள் தாண்டினதுக்கப்புறம் உங்களுடைய அந்த இல்லற வாழ்க்கையில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நிச்சயம் குறைய ஆரம்பிக்கும். அதை தாம்பத்தியத்தையும் தாண்டி சில விஷயங்கள் வாழ்க்கைக்கு தேவை அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. அதை ஆன்மீகத்தில் தேடிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த தாம்பத்தியம் பாதிக்கப்படுமே தவிர சாதாரணமாக ஆரம்ப வருடங்களில் உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பை வந்து கொடுக்காது. நீங்கள் தாராளமாக இல்லற வாழ்க்கையில் வந்து ஈடுபட முடியும். ஸோ இப்போ உங்கள் வயசு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 15-20 வயசுக்குள்ளே நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 40 வயசில் உங்களுக்கு அந்த இல்லற வாழ்க்கையில் வந்து இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். சின்ன வயசுலேயே குண்டலினி சக்தியை வந்து எழுப்பலாம் அப்படின்னா கூட கொஞ்சம் ஒரு 20 வயசு 25 வயசுக்கு மேலே அதை பண்ணீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். அதே மாதிரி ரியலாக உங்களுடைய சர்ச் ஸ்பிரிச்சுவலில் இருந்தால் மட்டும் இந்த குண்டலினி சக்தியை வந்து ஆக்டிவேட் பண்ணுங்கள். இல்லைனா தயவு செஞ்சு இதை பண்ணவே பண்ணாதீங்க. லைஃப் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் மெடிடேஷன் சென்டர் அப்ரோச் பண்ணி உங்களுடைய குண்டலினி ஆக்டிவேட் பண்ணணுமா வேணாமான்றதை வந்து டிசைட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், குண்டலினி ஒரு தடவை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அதோட பவர்லாம் குறைக்கவே முடியாது. நீங்கள் இறந்து போகக்கூடிய அந்த நாள் வரைக்கும் அது ஆக்டிவாக மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படும். இதை பெரும்பாலும் யாரும் சொல்கிறதில்ல. எந்த ஒரு நீங்கள் தியானம் பண்ணக்கூடிய அந்த குரு கிட்ட போய் கேட்டாலும் நிச்சயமாக இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த பிரச்சனைகளை சந்திச்சு தான் நீங்கள் அந்த குண்டலினி சக்தியோட வாழ வேண்டியது இருக்கும். ஸோ இதை மனசில் வச்சுட்டு ஆக்டிவேட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத வந்து டிசைட் பண்ணுங்கள். இந்த வீடியோ என்னுடைய பிண்டாஸ் பாய் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் பார்க்கணுன்னா அந்த குரூப்பில் போய் பாருங்கள். நன்றி.